சார், இப்போ அந்த என்னுடைய ஆரம்ப கட்ட விவகாரத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சர்வதேச அளவில் தற்போது இந்த மோதலுக்கான காரணம், பின்னணி, உங்களுடைய பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் திரு மோகன் செல்லத்துறை? பொதுவாக நம்முடைய பார்வையை பொறுத்தவரை யுத்தங்கள் எந்த தேசத்துக்கு இடையில் நடந்தாலும் உண்மையான தகவல்கள் வெளியிடப்படாது. இது யுத்தத்தில் பொய் என்பது சாதாரணமான விஷயம். இருக்கக்கூடிய உங்களை போன்ற செய்தி நிறுவனங்கள், பல்வேறு ஏஜென்சிகள் வழங்கி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த யுத்தங்கள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு, நாடு என்பதை விட சாமானியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல அம்சங்கள் நடந்து வருகின்றன. இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள செய்தியின்படி ஈரான் அரசு, ஈரானுடைய ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் அணுகுண்டுகளை இஸ்ரேல் மீது வீசும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் பட்சத்தில் அது இந்தியாவுக்கு பல வகையில் மிகப்பெரிய இடைஞ்சல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்முடைய ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு வெற்றி வாகை சூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அணு ஆயுதங்கள் உபயோகிக்கின்ற போது, அணு ஆயுதம் என்பது உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவு என்பது 1947 உலகம் அறிந்து ஒதுக்கி வைத்திருந்த ஒரு விஷயம். ஆனால் அது மீண்டும் எந்த நேரமும் வெடிக்கும் என்பது உலகம் முழுவதற்கும் எச்சரிக்கையாக இருந்தாலும், இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல மத்திய ஆசிய நாடுகளில், அதாவது இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சுமார் 90 லட்சம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பிழப்பு. நம் நாட்டுக்கு அதனால் வரக்கூடிய அந்நிய செலாவணி, பெட்ரோல் போன்ற பொருட்கள் முழுக்க நம்முடைய வெளிநாட்டிலிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்வதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். அந்த பொருளாதார சிக்கல் நாட்டை விட சாமானியனை மிகவும் பாதிக்கும். பெட்ரோல் விலை ஏறுகின்ற போது அந்த நாட்டினுடைய அனைத்து பொருட்களின் விலைவாசி உயரும். சாமானியனுடைய சம்பளமோ மற்ற வருவாயோ அதற்கு தகுந்தாற்போல் உயரப்போவதில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு விலைவாசி உயர்வு அல்லது அந்த இன்ஃப்ளேஷன் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் திடீரென மாறி மீண்டும் ஒரு பிரச்சனையை சாமானியனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி நம்முடைய கப்பல்கள், நம்முடைய விமானங்கள் அனைத்துமே சுற்றி ஒரு நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது. தற்சமயம் 4வது பொருளாதார நாடு என்று உயர்ந்த நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிகமான செலவீனங்களை உருவாக்கின்ற போது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு, அதாவது ஏற்றுமதி செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படும் அல்லது செலவீனத்தை அதிகரிக்கும். டாலரின் மதிப்பு, நமது இந்தியாவின் நாணயத்தினுடைய மதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி பல விதங்களில் நம்மை அழுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதை மிக சந்தோஷமாக பார்க்க முடியாது. நீங்கள் கூறியது போல இந்த பிரான்ஸ் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முற்றிலுமாக ஒதுங்கிக் கொள்வது முழு உலகத்துக்குமே மிகப்பெரிய கேடாக இருக்கும். ஈரானும் இஸ்ரேலும் உங்களுக்கெல்லாம் தெரியும், சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாடு. இந்தியா பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை ஈரான் ஈராக் மாதிரியோ பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. அணு ஆயுதம் இஸ்ரேலுடைய கட்டமைப்பு, விண் கட்டமைப்பு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அவ்வளவு ஈஸியாக அங்கு போய் எல்லா ஆயுதங்களும் தாக்கிவிட முடியாது. ஈரான் அதை மீறி ஆயுதங்களை எல்லாம் அங்கே மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலும் சளைத்தவர்கள். ஒரே நேரத்தில் 200 விமானங்கள் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானை 1500 கிலோமீட்டர் தாண்டி முழுக்க சேதாரங்களை ஏற்படுத்தி முக்கிய தலைவர்களை அழித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அதாவது அந்த நுண்ணறிவு பிரிவு என்பது உலகத்திலே மிக தலை சிறந்த நுண்ணறிவு என்பது எல்லா ராணுவத்திற்கும் தெரிந்த மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒரு தனி நபர், ஒரு தனி ராணுவ வீரர் கொல்லப்பட்டால் அந்த கொன்ற ராணுவ வீரரை தேடி சென்று சுமார் எத்தனை ஆண்டு காலமானாலும் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாடு இஸ்ரேல். அப்படிப்பட்ட தேசத்தில்
ஈரானுடைய தாக்குதல் எளிதாக விட்டுவிடப்படாது. ஏற்கனவே உங்களுக்கு அவர்கள் கூறுவது போல 200 விமானங்கள் ஈரானுக்குள்ளே வந்து அளிக்கின்ற வரை ஈரானுடைய அந்த நுண்ணறிவு பிரிவு என்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் டோட்டலி ஃபெயில் ஆகி விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அனைத்து அந்த இராணுவ நிபுணர்களும் சரி, நான் கடந்த ஒரு வாரமாக இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த அணு ஆயுதங்களுடைய இருப்பு அல்லது யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய என்ன இருக்கிறது என்பதை வந்து அவர்கள் வந்து உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவில்லை. இந்த அட்டாமிக் எனர்ஜி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு என்ன வச்சிருக்கிறோம், யுரேனியத்தை எவ்வளோ என்ரிச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வச்சிருக்கோங்கிற விவரத்தை ஈரான் வெளியிடவில்லை என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டாக்கியதாக கூறுகின்றார்கள். அது மட்டுமின்றி அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு இந்த ஈரானோடு நெருங்கி வருவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு பக்கம் நட்பாக இருந்தாலும் மறுபக்கம் இது இஸ்ரேலுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு ஈரான் வளர்வதை ஈரான் விரும்பவில்லை. இப்படியாக இது குறிப்பாக இந்தியாவை வந்து மிக அதிகமாக பொருளாதார ரீதியாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு பொருளாதாரங்களையும் மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பது அல்லது தட்டி கழித்து செல்வது நிச்சயமாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் போது என்னுடைய செல்லத்துறை சார் இப்ப இந்த F-35 F-16 போன்ற அமெரிக்காவினுடைய ஃபிளைட்டை வச்சு அடிக்கிறதுக்கும் இன்னைக்கு மிசைலை வச்சு ஈரான் அடிக்கிறதுக்கும் ஒரு விமானப்படையினுடைய அனுபவம் வாய்ந்தவராக நீங்க எப்படி பாக்குறீங்க ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த கான்ஃபிளிக்ட் ஜோன்ல, இந்த கம்பேட் ஜோன்ல? சார், டெக்னிக்கல் ரெவல்யூஷன்ஸ் வந்து இட் இஸ் அன்அவாய்டபிள். நம்ம வந்து மிசைல்ஸ் சார், உங்க சார் சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். செல்லத்துறை சார் நல்லா கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. டெக்னிக்கல் அட்வான்டேஜ்ல மிசைலுக்கு வந்து நெக்ஸ்ட் டு தி ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ். நீங்க மிசைல்ஸ் வந்து நீங்க வந்து ஆள் இல்லாம வித்தவுட் எனி ஹியூமன் பீயிங் யூ கேன் டைரக்ட் ஃபார் 2500 கிலோமீட்டர்ஸ், 1500 கிலோமீட்டர். ஒரு ஏவுகணைகள் என்பது வந்து த்ரூ ரேடார் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்வான்டேஜஸ், டேட்டா இன்ஜினியரிங் அல்லது இந்த ஐடி டெக்னாலஜி வச்சு இதை ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப துல்லியமாகவும் மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிசைல்ஸ்ல இருக்கு. மிசைல் நம்மகிட்ட ஏற்கனவே இருந்த மிசைல்ஸை விட இப்போ டெவலப் ஆயிருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் வந்து ஈவன் இந்தியாவிலும் சரி இன்டர்நேஷனல் லெவலில் மிசைல்ஸ் டெக்னாலஜி வந்து ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜி ஆர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை விட ரொம்ப மோர் அட்வான்ஸ்டா இண்டிஜீனியஸா எல்லாமே இருக்கு. அதனால வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேண்டுமானாலும் சரி, சுமார் 2500 கிலோமீட்டர் தாங்கி துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி மிசைல்ஸுக்கு இருக்கு. விமானங்களை வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக அழிக்கிறது வந்து ஈஸியாக அவை வந்து இந்த ரடார் சிஸ்டங்களில் பிடிபடக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. மிசைல்ஸுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கம்மி. அது மட்டும் இல்லை, இப்போ இஸ்ரேல் மாதிரி சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் டோட்டலாக ஒரு மிசைலை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு அமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போறதா ஒரு சாமானியனுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இந்த ராமாயணம் மகாபாரதம் பெரிய சீரியல்லாம் நடத்துனாங்க. ஒரு அம்பு விட்டா 100 அம்பு போற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல கற்பனை பண்ணி அந்த டைரக்டர்ஸ் பண்ணதை டெக்னிக்கலா இட் இஸ் பாசிபிள்ங்கிறத மிசைல்ஸை வச்சு நம்ம இப்போ உள்ள எராவில் பண்றது ரொம்ப ஈஸி. மிசைல்ஸ் ட்ரோன் டெக்னாலஜியை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறது முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து ஃபைட்டர்ஸ் மட்டும்தான் முதல்ல ஃபைட் பண்ணாங்க. இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து ஹெலிகாப்டர்ஸ் தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர் வந்து குவாலிட்டஸ் ஏர்ஷிப் இருந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறது, டார்கெட்டை டோ பண்ணுறதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் வந்துச்சு. இது வந்து இட்ஸ் ஒரு ரெவல்யூஷன். அடுத்து நம்மளோட ஒரு எராவுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். அதனால வந்து F-16 இருக்கட்டும், இப்போ வந்து மிராஜ் 2000 இருக்கட்டும், அல்ல ரஃபேல் ஏர்கிராஃப்ட் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட மிசைல்ஸ் வந்து அக்யூரேட்டா ரொம்ப தூரத்துல இருந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி, இப்ப டேட்டா டெக்னாலஜி, செல்லத்துறை சார் அப்படினால் இன்னைக்கு சர்வதேச அளவில் ஈரானுடைய டெக்னாலஜி ஏராளமான ஆர்சல்ல வந்து அவருடைய ஆர்சல்ல வந்து குடோன்கள்ல பல மில்லியன் கணக்கில் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கிறதாக சொன்னால், உண்மையில் இந்த டெக்னாலஜியில் ஈரான் தற்போது 67-72 யாங்கிப்பூர் போர்களை விட வலிமையான ஒரு நிலையில் இஸ்ரேலோட இருப்பதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா திரு செல்லதுரை? இஸ்ரேலுடைய
அதாவது ஒரு வார் அல்லது ஒரு யுத்தத்தை வந்து வெறும் எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே ஓகே, வெல் ட்ரெயின்டு பீப்புள், வெரி குட், வெரி குட், டெடிகேட்டட் பீப்புள், அவங்க இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஹைலி ஸ்கில்டா இருக்கணும். த்ரூ அவுட் தே ஹேவ் டு கெட் த ட்ரைனிங். அதுல வந்து இஸ்ரேலிஸ் வந்து இன்டர்நேஷனலி, இஸ்ரேலிஸ் நல்லவங்களா கெட்டவங்களாகிறது வேற, அவங்களுடைய அந்த சோல்ஜர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவங்கள வந்து மறக்கவே முடியாது. நீங்க உண்மைதான். அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ் எடுக்கட்டும், ஸ்கில், அவங்களுடைய ட்ரைனிங், டெவலப்மெண்ட், அவங்க டெடிகேஷன் டுவர்ட்ஸ் நேஷன் வந்து உலகத்திலே வெரி ஹைலி ஸ்கில்டு. அவங்க வந்து தே வில் கோ எனி எக்ஸ்டென்ட் டு வின் த வார். அதனால அவங்க ஆயுதங்கள் மட்டும் வச்சிருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏவுறவங்க கையில் தான் இருக்கு. வெரி குட். எந்த ஒரு ஆயுதமும் ஏவுடைய கையில் தான் இருக்கிறது. ஆயுதம் இருக்கிறதுனால ஒன்றும் செஞ்சிட முடியாது. சரி, இன்னைக்கு வந்து ஈரானுடைய எக்கனாமி, பொருளாதாரம் வந்து அவங்க வந்து நம்மள மாதிரி டைவர்சிஃபைடு கிடையாது. இருக்கிற மைன்ஸ் எடுத்து விற்கிறாங்க. பெட்ரோல பணம் இருக்கு, வாங்குறாங்க, குவிக்கிறாங்க. குவித்ததால் வெற்றி பெற முடியாது. நம்ம வந்து சைனாவினுடைய ஃபர்ஸ்ட் வாரில் நம்ம தோத்ததுக்கு மெயின் காரணம் வி காட் த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். வெரி குட். ஆனால் நம்ம பிரயோகிக்கிறதுக்கு நமக்கு சரியான ஆட்களோ ட்ரைனிங்கோ இல்லாதனா நம்ம முதல்ல தோத்ததுக்கு மெயின் காரணம். அதனால ஈரான்ல இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவங்க வந்து முழுக்க வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. ஆனா அங்க வந்து அதை ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த சரியான ஒரு போர் வீரர்கள். சரி, இன்னைக்கு நம்ம நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஸ்கில் கூட அவங்கள்ட்ட எல்லாம் கிடையாது. இது நம்ம சேலஞ்சிங்கா சொல்லலாம், பேசலாம் சார். அந்த அளவுக்கு. அதனால இஸ்ரேலிஸுடைய வின்னிங் அல்ல, அவங்க லீட் பண்றதுக்கு மேஜர் ரீசன் அவங்களுடைய ஸ்கில், ட்ரைனிங், டெவலப்மெண்ட், டெடிகேஷன். எடுத்துக்கிறேன் செல்லத்துறை சார். நீங்க